மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பில் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் உண்மை ஊழியருக்கு எவையெல்லாம் நிகழும் என்பதை இறைவாக்கினர் எசாயா 4வது முறையாக பட்டியலிட்டவை அனைத்தும் இயேசுவின் நிறைவேறுகின்றன. மறைநூலின் நிறைவாக வளர்ந்த இயேசுவுக்கு இது முற்றிலும் பொருந்துவதாக கூறும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 13 முதல் 53 மற்றும் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவர். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உரை குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தரில் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலவும் உரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாக செம்மறி போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகின்றி அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்ட நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுள்ளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீய செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார்.
கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வீர். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகள் அனைவருடையும் பழி சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானேன். எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்கு உரியவன் ஆனேன். வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானேன். உடைந்து போன மாட்களத்தை போலானேன். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உம் கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்தோரின் கையினின்றும் நீர் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் வழி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன்.
கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. ஒருவர் மீட்படைய கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். இயேசு தலைமை குருவாய் இருந்தும் இறைப்பற்று கலந்து அச்சத்துடன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனாலேயே அவர் நிறைவுள்ளவர் ஆனார். நாமும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் மீட்படைவோம். இதனை விளக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நன்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவேற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். யோவான் எழுந்தபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தனக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக என்றார்கள். இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவரிடம் கேட்டார். நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது.
அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபா தான் ஒரு ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் மனிதனுடைய சீடர்கள் ஒருவர் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழில் கூடங்களிலும் கோவில்களிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடக்குகிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே வந்து அவரிடம், நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதுதான் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும்,
பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்ய வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவரிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றார். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரம் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் நான் பெரும்பாவம் செய்தான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சிசாருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசனாக்கிக் கொள்ளும் எவரும் சிசாருக்கு எதிரே என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் எனும் இடத்தில் இருந்த நடுவு இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேற அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என இன்னுமிடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சிலரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்.
இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடல்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாள்படியிட்டு இயேசுவுக்கு மௌனம் செலுத்துவோம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையே பேசுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகின்றார். எந்த எலும்பு முறியப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூலும் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் இயேசுவின் சீடர் ஒருவர் யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்த ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். காலையில் யாரெல்லாம் சிலுவை பாதையில கலந்துக்கிட்டீங்க? வெரி குட். நிறைய பேர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கலந்துட்டு இருக்கிறீங்க. வெயில் சுட்டரிச்சிச்சா 11 மணி வரைக்கும்? ஆனாலும் விடாம செஞ்சோமா? முடிக்கிற வரை சிலுவை பாதையை தொடர்ந்து செஞ்சோமா? வெரி குட். அன்புக்குரியவர்களே, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் என்று சொல்லுவார்கள். சுட்டால்தான் அது பூமி, சுட்டால்தான் அது நெருப்பு, சுற்றினால்தான் அது பூமி, போராடினால்தான் அவன் மனிதன் அல்லது மனுஷி. இந்த போராட்ட வாழ்க்கையில துணிவோடு இறங்கி எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கி அதை எதிர்கொண்டு வாழ்வோர் தான் உயிர்ப்பு. இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி அதுதான். இன்று மனிதர்கள் வானத்தை அளந்து விட்டார்கள். நிலாவிலே சந்திராயன இந்தியாவை இறக்க உலகமே பார்த்ததை நாம பார்த்தோம். பூமியின் ஆழத்தை அகழ்ந்து விட்டார்கள். கடல் கடியில என்ன இருக்கு என்று ஆராய்ச்சி செய்து அறிந்து விட்டார்கள். இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று ஏஐ குழந்தை முதலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையாக ஒரு குழந்தை பிறக்க
அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து விட்டது. எல்லா டெக்னாலஜி இருந்தாலும், எல்லா அறிவியல் நுட்பங்களும் வளர்ந்தாலும், எவ்வளவு நம்ம செல்வந்தர்களா உயர்ந்தாலும், செத்து போயிட்டா உயிர் எங்க போகுது, செத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது, அந்த உயிருக்கு உருவாக்கும் சக்தி எங்கிருந்து இருக்கிறது, இதை எந்த டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கல. மனிதன் சுகபோகமாக வாழ எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துவிட்டது. ஆனால் இறந்த உயிர் எங்கே செல்கிறது? இறந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா உடம்புக்குள்ள? அதுக்கு எந்த உலகத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லை. இல்ல உயிர் எங்கதான் இருக்கு? நம்மளுடைய உடல்ல. சில சித்தர்கள் சொல்லுவாங்க, திருமூலர் போன்று, உயிர் வந்து உச்சந்தலைக்கும் உள்நாக்கும் இடையே உள்ள ஒளிதான் உயிர். அந்த ஒளி அணைந்து விட்டால் உயிர் போய்விட்டது என்று அவர்கள் கண்டுபிடித்த அனுபவத்தை சொல்லுவார்கள். ஆனால் அறிவியல் பூர்வமாக இந்த உயிர் எங்கு இருக்கிறது, எங்கு போகிறது? இந்த உயிர் உடலை விட்டு போய்விட்டால் நாம் பிணம், வெற்று பிணம். இயேசுக்கும் அதுதான் நடந்துச்சு. இவர் ஒரு பெரிய அரசர் ஆவாரு, நமக்கெல்லாம் நிறைய செய்வாரு, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிறாரு, பெரிய பெரிய புதுமைகள்லாம் செய்யறாரு, இறந்து போன லாசரை உயிர்ப்பிக்கிறார் என்று கொண்டாடப்பட்ட அவர் புதைக்கிறதுக்கு இடம் கூட இல்லாம, கல்லறை கூட இல்லாம, சொந்த பூமி இல்லாம செத்து போறார். எள்ளி நகையாடுகிறார்கள். இவன் தான் அரசனா? இவன் தான் நமக்கு வந்து பெருசா செய்ய போற நினைச்சோமா? உடம்பிலே துணி இல்லாமல் குத்துப்பட்டு, சிலுவையிலே அறைப்பட்டு, செத்து போன பிற்பாடு புதைக்கிறதுக்கு கல்லறை கூட இல்லாத இவன் தான் நமக்கு இரட்சகரா அப்படின்னு எள்ளி நகையாடினார்கள். அப்போது கூட இயேசு வந்து பெருசா அப்படியே மேஜிக் மாதிரி, மேஜிஷியன் மாதிரி வந்து எதுவும் பண்ணல, அமைதியா இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், கத்தாத செம்மறியாக இருந்தார், எதுவும் சொல்லல, எல்லா துன்பத்தையும் அப்படியே தாங்கிக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நல்ல கணவன் கிடைப்பார் நினைச்சேன், ஆனா டெய்லி குடிச்சிட்டு வந்து குடும்பத்துல அமைதியை கெடுக்கிறான். நல்ல மனைவி கிடைப்பான்னு நினைச்சேன், குடும்பத்தை 2 பண்ணிட்டு இருக்கா. நல்ல பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளா வருவாங்க நினைச்சோம், பிள்ளைங்க எல்லாம் படிக்காம குட்டி சேவராகிட்டு இருக்கு. நல்ல பெற்றோர்கள் கிடைப்பா நினைச்சோம், ஆனா அமைதி இல்லாம இருக்கு வீடுல என்று பல நேரங்கள்ல பல விஷயங்களை நம்ம வந்து வருத்தப்பட்டிருக்கிறோம், துன்பப்பட்டிருக்கிறோம். அல்லது நான் வந்து விவசாயம் பண்ணேன், பயிர் வச்சேன், ஏதாவது வருமானம் வரும்னு பார்த்தேன், போயிடுச்சு. நேற்று ஒரு விவசாயி சொல்லிட்டு இருந்தார், சுரக்கா வந்து 9 ரூபா கிலோவுக்கு போகுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பயிர் செஞ்சேன், மல்லாட்டை பண்ண இவ்வளவு போக நினைச்சேன், கடைசியில் விலை போகல. போராட்டம் போராட்டம், எங்க பார்த்தாலும் வாழ்க்கையிலே போராட்டம். ஆனால் போராடினால்தான் மனிதன் என்று சொல்லும்போது எதுவரை போராடுவது? வாழ்க்கையே போராட்டாம இருந்தா எப்படி? சாகு மாதிரி போராடிக்கிட்டே இருக்கிறதா எங்க பொழப்பா அப்படின்ற ஒரு சலிப்பு வரலாம் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, போராடிக்கிட்டே இரு. எது வரைக்கும் போராடுற? உன்னை அடிச்சு சிதைச்சு நம்பிக்கை இழக்க வச்சு கல்லறையில புதைச்சா கூட நீ நம்பிக்கையோட இரு, உயிர்த்து வர முடியும். அந்த அளவுக்கு நமக்கு துணிவு இருக்கா? ஒரு சின்ன அவமானம் வந்தா உடனே தற்கொலை, சின்ன பிரச்சனை வந்தா உடனே பிரிவு, மன முறிவு. கடந்த வாரம் முழுவதும் இந்த கோயம்புத்தூர்ல இறந்த ஒரு பொண்ணு, கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே 1500 ரூபாய் தொலைஞ்சு போச்சு. ஒரு பெண்ணை பிடிச்சு நீதான் எடுத்தியா நீதான் எடுத்தியான்னு சொல்லும்போது அந்த பெண்ணு அவமானம் தாங்க முடியாம கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி, மாணவர்கள் முன்னாடி என்னை திருடி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லி மனம் உடைந்து 4வது மாடியிலிருந்து குதிச்சு செத்து போயிட்டான். அவமானத்தை தாங்க முடியல நம்மளால. கடன் பிரச்சனையா, அல்லது நான் நினைச்சது நடக்கலையா, அல்லது உள்ள கஷ்டப்பட்டோ நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேனே, வாழ்வின் முடிவு இதுதான் என்று
நம்ம கஷ்டப்படுற எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்ன பார், உன்ன மாதிரிதான் நானும் இந்த மனுஷனா பிறந்தேன். நீ பிறந்த இதே பூமியில தான் நானும் பிறந்தேன், வளர்ந்தேன். நீ பட்ட கஷ்டத்துல நானும் பட்டேன். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னா, கல்லறையில போய் மூடுற அளவுக்கு, எனக்கு கல்லறையில புதைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு செத்து போயிருக்கிறேன். அதுக்கு நீ எவ்வளோ பெட்டர். உனக்கு சொந்தமா வீடு இருக்கு, கொஞ்சமாவது நிலம் இருக்கு, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, மருத்துவமனை இருக்கு. இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளாவது உனக்கு இருக்கு. ஆனா எனக்கு புதைக்க கூட சொந்த இடம் இல்லை, 6 அடி நிலம் கூட இல்லாம செத்து போயிருக்கேன் பாரு. ஆனாலும் நம்பிக்கை தளரல. 2025 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூர கொலையை இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த ஆண்டவர், உயிர்ப்பு உண்டு, உன்னால உயிர்த்து வாழ முடியும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத, என் வாழ்க்கையை பாரு, உனக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறேன். சும்மா வந்து சொல்லிட்டு போகல, வார்த்தையா சொல்லிட்டு போகல, இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து காட்டி இருக்கிறேன், என்ன பார் என்று இயேசு சொல்றார். இந்த நம்பிக்கை தான் நம்ம உயிர்ப்பிக்கும். டைகர் வுட்ஸ் என்ற ஒரு பெரிய மகா வீரர், ஒரு பெரிய கால்ஃப் வீரர் அமெரிக்கால, அவர் வந்து உலக புகழ்பெற்ற நம்பர் 1 கால்ஃப் வீரர். நிறைய பணம் செல்வம் தேடி வந்தது. நிறைய விளம்பர கம்பெனிகள் போட்டி போட்டு அவரை வந்து புக் பண்ணாங்க. கடைசியா குடி பிரச்சனையில குடித்து குடித்து தன்னுடைய அந்த போக்கஸை இழந்துட்டார். நம்பர் 1 என்ற அந்த அந்தஸ்தை இழந்துட்டார். அவரை ஆசையாக காதலித்து திருமணம் செய்த மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. அவரை போட்டி போட்டு அவரை புக் பண்ண அந்த கம்பெனி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியா ஒன்றுமே இல்லாமல் அவர் வாழ்க்கையில மனமுடைந்து உட்கார்ந்திருந்த போது ஒரு கை அவர் கையை பற்றியது. கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நிமிர்ந்து பார்த்தார், அது அவருடைய தாய், அவருடைய அம்மா. எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுச்சு, நீ சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்ட, உன் மனைவி கூட விட்டுட்டு போயிட்டாங்க, கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவர் அன்னைக்குதான் முடிவு பண்ணார், நான் திரும்பவும் இந்த குடியை விட்டுட்டு, இந்த குடி பழக்கத்தை விட்டுட்டு என்னால வெளியில வர முடியும், நான் திரும்பவும் பிராக்டிஸ் பண்ணி அந்த இடத்தை பிடிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணாரு. அதே போல அவர் கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிச்சாரு. பழைய ஃபார்முக்கு வந்தாரு. திரும்பவும் அவரை புக் பண்றதுக்கு நிறைய விளம்பர கம்பெனிகள் வந்தாங்க. இவன் கரியரே முடிஞ்சு போச்சு, இதோட காலி, இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. திரும்ப அவன் நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிச்சான், கடினமா உழைக்க ஆரம்பிச்சான், தான் விட்ட முதல் இடத்தை பிடித்தான். இப்படி பல பேரை நம்ம பார்த்திருக்கிறோம், பல பேரை நம்ம வாட்சிருக்கிறோம், பல பேர் வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம், நம்ம ஊர்லயே பார்த்திருக்கிறோம், நம்ம வீட்டிலேயே பார்த்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம், நம்பிக்கையோடு போராடுவோம். கல்லறையிலே புதைக்கப்பட்டாலும் சரி, நான் விதைத்து எழுவேன், உயிர்த்து எழுவேன் என்று ஆண்டவர் இயேசு போல அவரோடு சேர்ந்து அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்கும் நாமும் நமது துன்பங்கள் அனைத்தையும் அவர் பாதத்திலே வைத்து நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மோடு என்றுமிருந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்வார். திரு அவையின் 10 சிறப்பு மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து இப்பொழுது இறைவேண்டல் செய்ய உள்ளோம். இயேசுவின் பாடுகளின் பலனை பல்வேறு நிலையினர் அடைய வேண்டும் என மன்றாடப்படும் இவற்றின் கருத்துக்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்படும். பின்னர் அமைதியுள் ஜெபிக்க அருள்பணியார் அழைப்பார். அதைத் தொடர்ந்து நாம் பெயரால் அருள்பணியார் ஜெபிப்பார். முடிவில் நாம் ஆமீன் என பதிலளிக்க வேண்டும். அனைத்து மன்றாட்டுகளையும் உருவாக்க இறைவனிடம் அர்ப்பணிப்போம்.
புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாமல்ல இறைவனை இறை தந்தையை மாற்றிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது ஆட்சி மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் இணைந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அம்பரோஸ் பிச்சைமுத்துக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப்பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலை நேரம் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவீர்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவ புகுங்கு நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்னும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்துவ புதுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் மலரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உன் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்துள்ள வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர்வும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளே. அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக் கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் விழுந்தால் படிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையுடன் இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றொரு மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் மது வாழ்வின் மறை உண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் மது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. விழுந்தால் படியிடுவோம்.
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்பொழுதும் உண்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவும் நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளின் நடுவிலும் அவர்கள் அனைவரும் மது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களையும் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையை தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடைகளால் நிலை பெறுமாறு எங்கள் ஆள்பவரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் அல்ல தந்தையாக கடவுளும் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலுமிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கிறவர்கள் மீட்பு பெற வேண்டும் என மன்றாடுவோமாக. விழுந்தால் படியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உன்னை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்கள் உன் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த வழிபாட்டினுடைய இரண்டாம் பகுதியான திருச்சிலுவை ஆராதனையை நாம் பங்கெடுக்கின்றோம். திருச்சிலுவை. அன்பர்களே, இன்றைய திருவழிபாட்டின் முதன்மையான பகுதியான திருச்சிலுவை ஆராதனை இப்போது தொடங்குகிறது. சிலுவை எனது பெருமை என்றார் பவுல். சிலுவைக்கு இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் என்று ஒரு வரலாறு உண்டு. ஆம், இயேசுவுக்கு முன் சிலுவை தண்டனை பெற்றவர்கள் மனித மாண்புக்கும் எதிரான மிக கொடிய குற்றவாளிகள். எனவே அவர்களை பார்த்தோரும் அவர்களை வெறுத்தே ஒதுக்குவர். ஆனால் யூதர்களின் அரசரான நாசரேத்து இயேசு சிலுவை சாவையை மீட்பின் வழிமுறை ஆக்கிவிட்டார். அந்த சிலுவை இப்போது ஆராதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் திருவுருவத்தை மறைத்திருக்கும் திரையை அருள்பணியாளர் 3 முறை சிறிது சிறிதாக அகற்றி திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கினார் உலகத்தின் மீட்பர் என்பார். நாம்
வருவீர் ஆராதிப்போம் என பதிலுரையாக பாடுவோம். பின்னர் அமைதியாக வரிசையில் சென்று திருச்சிலுவையை ஆராதிப்போம். அனைவரும் எழுந்து நின்று திருச்சிலுவை பக்கமாக நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3 முறை அருள்பணியாளர் திருச்சிலுவை மரம் இதோ என்று பாடுகின்ற பொழுது நம் அனைவரும் உறக்க குரலிலே வருவீர் ஆராதிப்போம் என்று பாடல் குழுவோடு இணைந்து நாம் பாடலை பாடுவோம். திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் ஏதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரம் ஏதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. இப்பொழுது வைக்கப்படுகின்றது. ஆகவே ஒருவராக வந்து திருச்சிலுவையை முத்தி செய்துவிட்டு தன்னிடத்துக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டுக் கொண்டு வந்தேனே, அதனால் உன் உயிர்ப்பதற்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக எகிப்தியரை அவர்கள் தலைச்சன் பிள்ளைகளை வளைத்து ஒழித்தேன். நீயோ என்னை வளைத்து கசையால் வதைத்து கையளித்தாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்தில் நின்றுன்னை விடுவித்தேன். நீயோ என்னை தலைமையாம் குருக்களிடத்தில் கையளித்தாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நானே உனக்கு முன்பாக கடலை திறந்து வழி செய்தேன். நீயோ எனது விழாவை ஓர் ஈட்டியினாலே திறந்தாயே. எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நம்பிக்கை தரும் சிலுவையனே, மரத்துள் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று தழைப்பு கனியை என்பதற்காகவும் ஈந்திடுமோ. இனிய சுமையை இனிய ஆணியா இனிவே தாங்கும் மரமே நீ. மாட்சி மிக்க போரி
போற்றி விழுதை நாவே பாடுவாய் உலக மீட்பர் பலியராகி வென்ற விதத்தை கூறிய சிலுவை சின்னம் அதை புகழ்ந்து ஜெயத்தின் கீதம் ஓதுவாய் நம்பிக்கை தரும் சிலுவையை நீ மரத்துள் சிறந்த மரமாவாய் உன்னை போன்று தழைப்போ கனியை எந்த தாவும் ஈந்திடுமோ இனிய சுமையை இனிய ஆணிய இனிவே தாங்கும் மரமேனி தீமையான கனியை தின்று சாவியில் வீழ்ந்த பாதி தந்தை கோற்ற தீங்கை கண்டு நந்து சிறுசீக மரத்தால் வந்த தீங்கை நீக்க மரத்தை அன்று குறித்தன நம்பிக்கை தரும் சிலுவையினி மரத்துள் சிறந்த மரமாவாய் ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் பாவத்தாலுமை கொன்றேனே பாவத்தாலுமை கொன்றேனே ஆயனே என்னை மன்னியும் ஆயனே என்னை மன்னியும் ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் வலது கரத்தின் காயமே வலது கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் இடது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவுன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் வலது பாவ காயமே வலது பாவ காயமே தரும் நற்க
ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, தீர்நீரு தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய வழிபாட்டின் 3ஆம் பகுதியில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளே, திரு அவை வரலாற்றில் இன்றும் நாளையும் திருப்பலி கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் தூய்மிகு நற்கருணை வழங்கப்படுகின்றது. உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உடனிருப்பை உறுதி செய்ய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட தூய்மிகு நற்கருணை அவரது இறப்பு நாளிலும் நம்பிக்கை அளவுக்கு வழங்கப்படுகிறது. இது நமது வாழ்வின் எதிர்நிலையிலும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டியதின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகின்றது. உரிமையுடன் வந்து இந்த திருவிருந்தில் உறவுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்ற வல்லமை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தரும் அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காப்பதாக. ஆமென். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா?
கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதய நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டா உயர்வு உறுதி என்றே. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டா உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய திருப்பாடுகளை நாம் நினைப்பிருக்கின்றோம். இந்த நாளிலே காலையிலிருந்து நாம் சிலுவை பாதைகளையும் அதிலிருந்து இறையிறக்கத்த ஜெபமாலையும் இப்பொழுது இந்த மாலை வழிபாடை நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நிறைய உள்ளங்கள் உங்களுடைய மேலான உதவிகளை தந்திருக்கின்றீர்கள். சிலுவை பாதை நிலையிலே வருகின்ற பொழுது மக்கள் சோர்வுடன் இருப்பதற்காக பிஸ்கட் மற்றும் மோர் தண்ணீர் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நாளே மதிய உணவு கொடுத்த திருவாளர் கிறிஸ்தாஸ் சலேத் மேரி அவர்களின் குடும்பத்திற்கும், மறிக்கொழுந்து கொடுத்த திருவாளர் ஜான் பிரிட்டோ அவருடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபத்தையும் உரித்தாக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு கிறிஸ்துவுடைய பாடுகளை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்பதற்கு நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுத்தவர் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு நமது திருவிழாவில் வந்திருக்கின்றார் தந்தை இனியாசி அவர்கள். தற்போது அருகாமையில் இருக்கின்ற வேட்டவலம் இந்த லொயாலா கல்வியுடைய தாளராகவும் செயலாளராகவும் இருக்கின்றார். செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் வந்து ஃபாதர் தான். பன்முக திறமை கொண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா லோயா காலேஜில் நிறையா சினிமா ஸ்டார் வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன் போகும்போது அந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா. ஏனென்றால் லோயாலா கல்லூரியிலே அவர் பேராசிரியராக பணியாற்றிய போது அவரிடம் படித்த மாணவர்கள், அவரோடு இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தெரியும் என்பதற்காக இப்பொழுது ஆஸ்திரேலியா கூட பார்த்தோம் என்றால் பல விதமான அந்த ஸ்டார்ஸ்க்கெல்லாம் சின்ன ஸ்டாராக இருந்தால் கூட எல்லாரையும் ஒவ்வொன்றாக கூப்பிட்டு இந்த லோயாலா கல்லூரியை மென்மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர், நிறைய அறிவுக்கு சொந்தக்காரர் சொல்லலாம். நிறைய ஆள் பார்க்கத்தம் சைலண்டாக இருப்பாரு, ஆனால் வந்து நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர். இந்த நாளிலே தந்தை வந்து உங்களோடு இணைந்து நான் இந்த பலியிலே கலந்து கொள்கிறேன் என்று அவராகவே வந்தார். ஆகவே இந்த நாளிலே அந்த தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபத்தையும் உரித்தாக்கி கொள்கின்றோம். அன்புக்குரியர்களே, நாளைய தினத்திலே நாம் திருவிழிப்பு கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கின்றோம். இரவு 10:30 மணிக்கு வழிபாடானது ஆரம்பிக்கப்படும்.
ஆகவே சௌரியன்பத்தியை சார்ந்தவர்கள் விரைவாக முன்கூட்டியே அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் குடும்பங்களிலே யாராவது குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் காலையிலே இந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா கிறிஸ்ட டைம்ல குழந்தைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுப்பது வழக்கம். அப்படி யாருக்காக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் இந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டோட வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறை பொருளில் பங்கேற்பதின் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்களின் மீது உமது ஆசியை நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவார்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையோடு நம் வீடுகளுக்கு நாம் கலைந்து செல்வோம்.